ஜெர்மனியில் சிட்டிசன் அக்கவுண்ட் எனப்படும் பொது சேவைகளுக்கான ஒரு பெரிய டிஜிட்டல் அமைப்பை நடைமுறைக்கு கொண்டு வர அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. இதன் மூலம் மக்கள் அலுவலகங்களுக்கு நேரில் செல்லாமல் இணைய வழியில் அரசாங்க சேவைகளை பெற்றுக் கொள்ளலாம். இது நாட்டில் நிர்வாகத்தை நவீனமயமாக்கும் பரந்த திட்டத்தின் ஒரு பகுதியாகும். இந்த முன்மொழிவின் கீழ் ஒவ்வொரு குடிமகனும் ஒரு டிஜிட்டல் அடையாளத்தை உருவாக்க வேண்டியிருக்கலாம். இந்த அடையாளம் அரசாங்க தளங்களில் உள்நுழையவும், விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கவும் மற்றும் அதிகாரப்பூர்வ ஆவணங்களை பெறவும் பயன்படுத்தப்படும். பொது சேவைகளை ஒரே அமைப்பில் வேகமாகவும் எளிமையாகவும் மாற்றுவதோடு ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டதாகவும் ஆக்குவதே இதன் நோக்கமாகும். அத்துடன் இந்த அமைப்பு காகித வேலைகளையும் காத்திருப்பு நேரங்களையும் குறைக்கும் என அரசாங்கம் கூறுகிறது. மேலும் இந்த அமைப்பு ஸ்மார்ட் போன்களில் அதிகாரப்பூர்வ ஆவணங்களை சேமிக்கக்கூடிய எதிர்கால ஐரோப்பிய டிஜிட்டல் பணப்பை அமைப்புடன் இணைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இணைய வசதி அல்லது டிஜிட்டல் திறன்கள் இல்லாதவர்களுக்கும் இந்த அமைப்பை பயன்படுத்துவதற்கான ஆதரவு வழங்கப்படும் என அரசாங்கம் கூறுகின்றது. இருப்பினும் ஜெர்மன் அரசாங்கத்தின் இந்த திட்டம் இன்னும் முழுமையாக சட்டமாக்கப்படவில்லை. இந்த அமைப்பு அன்றாட வாழ்க்கையை மிகவும் வசதியாகவும் இலகுவாகவும் மாற்றும் என்பதனால் சில குடிமக்கள் இந்த யோசனையை ஆதரிக்கின்றனர். எனினும் தனி உரிமை மற்றும் தரவு பாதுகாப்பு குறித்து சிலர் கவலை வெளியிட்டுள்ளனர்.